திவ்ய தரிசனம் நேர்களுக்கு வணக்கம். நம்ம இப்ப எங்க இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா துர்கா லட்சுமி சரஸ்வதி முப்பெரும் தேவியர் குடிகொண்டிருக்கிற ஒரு கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த கோவில் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா போரூர்ல இருக்கிற மதனந்தபுரத்துல இருக்குது. இந்த கோவிலோட சிறப்புகள் என்ன, இந்த கோவில் எப்ப ஆரம்பிச்சது, இந்த கோவிலோட தல வரலாறு என்ன, இந்த கோவிலுக்கு வந்து வணங்குவதால நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஏற்றங்கள் என்ன, மாற்றங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி ரொம்ப விலாவாரியா ரொம்ப தெளிவா பகிர்ந்துக்க நம்ம கூட வந்திருக்கிறாங்க திவ்ய தரிசனத்தை சேர்ந்த திரு விஜய் அவர்கள். வாங்க பேசுவோம். வணக்கம் கவிதா. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரியான ஒரு கோவில்ல உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி. ஆமாங்க சார், ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கோவில்ல பார்க்கும்போது கோவில் பிரகாரங்கள்ல முப்பெரும் தேவியர் அங்கங்க வச்சிருப்பாங்க, நம்ம கும்பிட்டுட்டு வருவோம். இந்த முப்பெரும் தேவியருக்காகவே இப்படி ஒரு கோவில் எழுப்பி இருக்கிறது நான் இங்கதான் பாக்குறேன். இந்த கோவில் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். நமக்கு வந்து ஒரு தேவியை பார்த்தாலே உடம்புல எல்லாம் செலுத்து போயிடும், பெரிய வைப்ரேஷன். ஒரே இடத்துல 3 தேவியின் தரிசனம் பண்றது அப்படிங்கிறது பெரிய பாக்கியம். அது வந்து இந்த மதனந்தபுரத்துல இப்படி ஒரு கோவில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. முதல்ல வந்து ரொம்ப சின்ன லெவல்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு இவ்வளவு பெரிய கோவிலா, அது ஒரு 3வது கும்பாபிஷேகத்தை வெற்றிகரமா பண்ணி முடிச்சு ஒரு 30 ஆண்டு இருக்கிற ஒரு கோவிலா இருக்கு. இந்த விரிவடைந்த சென்னையில 1998ஆம் ஆண்டு ஒரு சின்னதா இங்க ஒரு கோவில் கட்டினாங்க அப்ப இருந்த நிர்வாகிகள். அதுக்கப்புறமா முதல்ல விநாயகர், அதுக்கப்புறம் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி, இந்த 3 தெய்வங்களும் பிரதட்சணம் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு மகா கும்பாபிஷேகம் பண்ணாங்க. இதுக்கு இன்னொரு சிறப்பா திருச்செந்தூர் முருகனும் இங்க இருக்கிறது கூடுதல் சிறப்பு. ஸோ திருச்செந்தூர்ல என்ன ஒரு அழகோட தேஜஸோட முருகன் இருப்பாரோ அதே முருகன் இங்க இருக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு. அதை விட நவகிரகங்கள், பரிவார மூர்த்திகள், எல்லா தெய்வங்களும் இங்க இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலினுடைய 3வது கும்பாபிஷேகம் கடந்த ஜனவரி மாதம் 28ஆம் தேதி சீரும் சிறப்புமா நடந்தது. இன்னும் சொல்ல போனா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து இன்னைக்கு இந்த தேவியரை வழிபட்ட ஒரு விஷயம் வந்து உண்மையில புல்லரிச்சு போச்சு. அப்படி ஒரு அற்புதமான கோவில். கண்டிப்பா. அதாவது நான் கூட பார்த்தேன், திருச்செந்தூர் முருகன் வந்து பார்க்கும்போது கண்ணுக்குள்ளே நிற்கிறாரு பாருங்க, மணி கூட அடிக்குது. உண்மையா திருச்செந்தூர் போக முடியலையே, என்னால திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த கோவிலுக்கு வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னா பிறவி பயணம் அடைஞ்சிடலாம் போல. ஏன்னா இவ்வளவு கிட்டக்க, இவ்வளவு தெளிவா, இவ்வளவு அம்சத்தோட முருகனை பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கலியுகத்துல கண்கண்ட தெய்வமா இருக்கிறது நம்ம முருகன். நம்ம வந்து தைப்பூச அன்னைக்கு பார்த்தோம், வடபழனியில பாத்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டருக்கு கியூ. அது மாதிரி திருவாவூர் முருகன்னா 10 கிலோமீட்டர் கியூ. இது மாதிரி முருகனை பார்த்தா போறோம். ஏன்னா முருகன்கிறவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கடவுள், எல்லாருக்கும் தெரியும். நீங்க என்ன வேண்டுறீங்களோ அதை வேண்டிய வரத்தை அப்படியே கொடுக்கிறவர். அதனாலதான் சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒண்ணு. அப்படிப்பட்ட முருகனை ஒரு சிவனுடைய நெற்றிக்கண்லேருந்து தீப்பொருளிலிருந்து உதித்தவர் முருகப்பெருமான். அதனால சத்தியத்துக்கு கட்டப்பட்டவர் அவர். உண்மையா சத்தியமா நீங்க வேண்டுறீங்க அப்படின்னாலே நீங்க வேண்டிய வரத்தை நீங்க நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு கொடுத்துருவார். ஸோ அப்படிப்பட்ட திருச்செந்தூர் முருகன் இங்க இருந்து அருள்பாலிக்கிறது கூடுதல் சிறப்பு. இது வரைக்கும் தெரியாதவங்க, திருச்செந்தூர் போக முடியலேன்னு வருத்தப்பட்டவங்க இந்த கோவிலுக்கு வந்து இந்த திருச்செந்தூர் முருகனை பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்ச காரியம் நடக்கும். உங்களுக்கு குழந்தை வர வேண்டுமா உடனே கிடைக்கும், வேலை வேணுமா கிடைக்கும், புதிய வீடு கட்டணுமா உடனே கட்டலாம். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த திருச்செந்தூர் முருகன் இங்கே இருக்கிறது கூடுதல் சிறப்பு. சரி, அந்த கோயிலோட சிறப்புகள் பற்றி நிறைய நம்ம பேசிட்டோம். கோவிலில் ஒவ்வொரு சாமியை பற்றியும் எங்களுக்கு கொஞ்சம் விலாவாரியா சொல்லுங்க. நம்ம கோயிலை சுற்றி பார்த்தலாம். இவர் தான் விநாயகர் பெருமான். ஸோ எல்லா கோவில்லையும் முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய ஒரு விநாயகர். அவர் தான் நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப தேஜஸோட அழகா. இது வலம்புரி விநாயகராக இருக்கிறது கூடுதல் சிறப்பு. பொதுவாகவே இடம்புரி வலம்புரி இருக்கும், வலம்புரி இருந்தால் இன்னும் கூடுதல் சிறப்பு. கிழக்கு பார்க்க கையை வலம்புரியா வச்சுட்டு இருக்கார். ஸோ அதனால இந்த விநாயகரை ரொம்ப சிறப்பு வழிபடுறது. அதுவும் சங்கடகர சதுர்த்தியில வர விநாயகரை தரிசனம் பண்ணி அவருக்கு அருகம்புல் சாத்தி வேண்டிக்கிட்டோம்னா நினைச்ச காரியம் நடக்கும். அதோட இது வலம்புரி அப்படிங்கிறதுனால சுக்லபட்சத்தில், அதாவது வளர்பிறையில் வர சதுர்த்தியும் ரொம்ப விசேஷம். ஓகே, எப்பவுமே வந்துட்டு சங்கட சதுர்த்தியில கும்பிட்டோம் அப்படின்னா சங்கடங்கள் தீரும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். உண்மையிலே விநாயகர் பார்க்கறதுக்கு ரொம்ப தேஜஸா, ரொம்ப அழகா இருக்கிறாரு, ரொம்ப லட்சணமா இருக்காரு பார்க்கவே. இந்த சங்கடகர சதுர்த்தியில பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பிரார்த்தனைகள் இருக்கும். அது பேரே சங்கடகர சதுர்த்தி. தங்களுடைய சங்கடங்கள்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு சதுர்த்தியா தான் இருக்கு. அப்படிப்பட்ட விநாயகர் பெருமான ஒரு வேண்டுதல் நமக்கு இருக்கு. எனக்கு வந்து வேலை கிடைக்கணும், கல்யாணம் ஆகணும், இல்ல வந்து பரீட்சை நல்லா பாஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும், ரொம்ப நாளா வீடு கட்ட நினைக்கிறேன், அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்க ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திலையும் 27 வாழைப்பழத்துல மாலையா கட்டி, அன்னைக்கு அந்த சங்கடகர சதுர்த்தி அபிஷேகம் நடக்கும் இல்லையா, 4:30லேருந்து 6 இல்லை 6 to 7 என்ன டைமோ அந்த டயத்துல அபிஷேகத்தை கண்டு கழித்துட்டு அந்த வாழைப்பழ மாலையை அந்த விநாயகருக்கு சாத்தி வழிபட்டா 3 மாதம் 3 சங்கடகர சதுர்த்தி முடியறதுக்குள்ள அதற்கான ரிசல்ட் தெரிஞ்சிடும். அவங்க நினைச்ச காரியம் முடிஞ்சிடும். ஏன் 27 பண்றோம் அப்படின்னா 27 நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரம் தான் நம்ம இருக்க முடியும். ஸோ மொத்தமே 27 நட்சத்திரம் தான். அந்த 27 நட்சத்திரத்தை குறிக்கிற வகையில 27 வாழைப்பழ மாலை போடணும்.
கண்டிப்பா கண்டிப்பா. சோ இது யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கணும், திருமணம் ஆகணும், குழந்தை பெறணும், நிறைய வேண்டுதல் வச்சிருக்காங்களோ கண்டிப்பா இந்த விநாயகரை வந்து சங்கடஹர சதுர்த்தியில வழிபட்டு கண்டிப்பா மேன்மை அடையணும் அப்படிங்கிறது உங்களை போலவே நானும் கேட்டுக்கிறேன் நேயர்களே. நிச்சயமா நடக்கும். வாங்க அடுத்து அம்பாளை தரிசனம் பண்ணலாம். கண்டிப்பா நம்ம வந்து முப்பெரும் தேவியரை வந்துட்டு வரிசையா நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே விநாயகரை பார்த்தோம், விநாயகரோட சிறப்புகள் எப்படி வழிபடணும் அப்படிங்கறத சார் வந்து ரொம்ப தெளிவா சொன்னாரு. இப்ப அடுத்தபடி நம்ம பார்க்க போறது என்ன பாத்தீங்க அப்படின்னா துர்க்கை அம்மன். சார் இந்த துர்க்கை அம்மனுடைய சிறப்புகள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். துர்க்கை அப்படின்னாலே பராசக்தியினுடைய ஒரு அம்சம் தான். அதாவது பார்வதி தேவி தான் துர்க்கையா இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட துர்க்கை அம்மனை இந்த ராகு காலத்துல வழிபட்டு விளக்கேத்தி வந்தா நினைச்ச காரியம் நடக்கும். அதை பத்தி நீங்களே ஒரு விஷயம் சொன்னீங்க. ஆமாங்க சார். அதாவது எப்பவுமே வந்து இந்த ராகுதசை நடக்கிறவங்க வந்துட்டு துர்க்கை அம்மனை கெட்டியமா புடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா. ஏன்னா ராகுதசை எல்லாருக்கும் நல்லது செய்யாது, ஏதாவது ஒருத்தங்களுக்கு வந்து ரொம்ப புரட்டி எடுக்கும். அந்த சமயத்துல வந்துட்டு 3 ராகு காலத்துல வந்துட்டு துர்க்கை அம்மனை வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ராகுதசையில வரக்கூடிய கெடு பலன்கள் வந்துட்டு குறைவதாக வந்துட்டு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கண்டிப்பா அப்படிப்பட்டவங்க வந்துட்டு துர்க்கை அம்மனை இறுக்கமா புடிச்சுக்கிட்டாங்கனாலுமே வாழ்க்கையில வளம் பெறலாம். ரொம்ப சரியா சொன்னீங்க. செவ்வாய்க்கிழமையில 3 நாள்ங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு நாள் துர்க்கைக்கு. அதே போல வெள்ளிக்கிழமையில 10 12 ராகு காலம். இந்த 2 நாளும் பண்ணலாம். இந்த 2 நாள் மட்டும்தான் பண்ணா அம்பாள் அனுகிரகம் கிடைக்குமானா கண்டிப்பா இல்ல. யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ, யாருக்கெல்லாம் தேவைகள் ஜாஸ்தி இருக்கோ அவங்கெல்லாம் அந்த நேரத்துல வரலாம். அதை தவிர்த்து எல்லா நாளுமே இந்த அம்பிகையை பார்க்கலாம். அதாவது முப்பெரும் தேவியனுடைய முப்பெரும் சக்தி. இவங்க 3 பேர் தான் கிரியாசக்தி, ஞானசக்தி, இச்சாசக்தி. இந்த 3 சக்திகளும் தான் அந்த முப்பெரும் தேவியர். இந்த முப்பெரும் தேவியரும் ஒரே இடத்துல இருக்காங்க அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு சேர பலன் கிடைக்கும். ஸோ ஒரு இடத்துக்கு போய் ஒரு வைப்ரேஷன் கிடைச்சாலே நமக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும். இந்த கோவில்ல இந்த 3 தேவியரை ஒரே நேரத்தில் தரிசனம் பண்ணி இந்த 3 வைப்ரேஷன் நம்ம பாடிக்குள்ள வர்றப்ப அதோட பவர் உங்களுக்கு தெரியும் நிச்சயமா. இப்படிப்பட்ட ஒரு அம்பிகை தான் இங்க. அவ்வளவு அழகா இருக்கும். இங்க ஒவ்வொரு நாளுமே அம்பாளுக்கு அழகா வஸ்திரம் சாத்தி அலங்காரம் பண்ணி ரொம்ப பார்க்கவே கண் குளிர இருக்கும் அம்பாள். ஸோ அப்படிப்பட்ட துர்க்கையை நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது மகாலட்சுமியை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருக்குது. எப்பவுமே வந்துட்டு 3 4 செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் வணங்கணும் அப்படின்னு சொன்னீங்க. நீங்க வெள்ளிக்கிழமையும் சேர்த்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ராகு காலத்துல மட்டும்தான் வந்து அம்பாளை வழிபடணுமா இந்த துர்க்கை அம்மனை? இந்த ராகுதேவன் வந்து மிகப்பெரிய துர்க்கையினுடைய பக்தன். அவர் வந்து தன்னுடைய தலையே 2 உடம்பு துண்டா போனதுக்கு அப்புறமும் தேவியை நான் சரணம் அடைஞ்சவன், நான் துர்கா பக்தன், என்னுடைய தலையை எடுத்துட்டீங்களேன்னு சொல்லி அந்த அம்மாட்ட சொன்னோன்னே அந்த அம்மா வந்து பரமேஸ்வரன் மீறி என்னோட சக்தினால அவனுக்கு தரேன்னு சொல்லிதான் அங்க தன்னுடைய பாம்பையே 2ஆ கட் பண்ணி ராகு பகவானுக்கு உடம்பையும் கேது பகவானுக்கு தலையும் கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு ராகுவும் கேதுவும் தலையும் உடம்பும் வேற வேறையும், பாம்போட உடலும் தலையோட மனித உடலுமா இருக்காங்க. ஸோ அந்த சக்தி படைச்ச ராகுதேவனே வழிபட்ட ஒரு அம்பிகை அப்படிங்கிறதுனால இந்த துர்கா அம்பிகாய்க்கு அவ்வளவு ஒரு பெரிய சிறப்பு உண்டு. நிச்சயமா யாரெல்லாம் வந்து தங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, சில பேர் கல்யாணம் ஆயிருக்கும், நிறைய இப்ப தொந்தரவுகள் பார்க்குறோம். இன்னைக்கு வந்து எவ்வளவு சீக்கிரமா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவ்வளவு சீக்கிரமா போய் கோர்ட்டு படியில் நிற்கிறாங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, பெற்றவங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க எடுக்கிற ஒரு சின்ன முடிவு ஏதோ ஒரு இதில் வருது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு பிரீத்திங் டைம் கொடுப்பாங்க. அது இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக அவங்கெல்லாம் வந்து இந்த துர்க்கையை செவ்வாய்க்கிழமையில வழிபட்டு 3 4 விளக்கு போட்டா நிச்சயமா அவங்களுக்கு பெரிய மனமாற்றம் ஏற்படும். அந்த பிரிந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேருவாங்கிறது என்ற மாற்றமும் இல்லை. கண்டிப்பா கண்டிப்பாக சார். ஒரு சிறப்பான ஒரு தகவலை வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ஸோ பிரிவில் இருக்கக்கூடியவங்க ஐயோ ஒய்ஃபை பிரிஞ்சிருவோமோ, கணவனை பிரிஞ்சிருவோமோ அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த அம்பிகையை நீங்க வழிபட்டு கண்டிப்பா ஒண்ணு சேரணும் அப்படிங்கிறது தான் திவ்ய தரிசனம் நேயர்களை கூட சேர்ந்து நாங்களும் வேண்டிக்கிறோம். துர்கா லட்சுமி சரஸ்வதி கோவில நம்ம அடுத்து பார்க்க போற தெய்வம் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி. செல்வத்துக்கு அதிபதி, செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய அன்னை மகாலட்சுமியை தான் வந்துட்டு இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ மகாலட்சுமியோட சிறப்புகள் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கோவில்ல மகாலட்சுமி அம்மனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கறத சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து உடம்புல தெம்பு வேணும் அப்படிங்கிறதுனா சக்தியை பார்த்தாச்சு. ஸோ உடம்புல சக்தி கிடைச்சிரும். சக்தி மட்டும் இருந்தா போருமா? சாப்பிட்றதுக்கு காசு வேணும் இல்லையா? அந்த செல்வத்தை கொடுக்குறவங்க தான் இந்த மகாலட்சுமி. ஸோ நம்ம ஒவ்வொன்றுமே இன்னைக்கு வந்து எல்லாருமே ஒரு தேவைக்காக தான் ஓடிட்டு இருக்கோம். அந்த ஒரு ஓட்டத்துக்கு நடுவே எல்லாருக்கும் ஒரு பக்தி இருக்கு, சுவாமியை பார்க்கணுங்கிறது இருக்கு. அவங்கெல்லாம் நிச்சயமா அந்த மகாலட்சுமி தாயாரை வழிபட்டா அவ்வளவு ஒரு வாழ்வியல ஒரு சுபிக்ஷத்தை அடைய முடியும். ஸோ செல்வத்தை குறையில்லாம வாரி வாரி கொடுக்குறவங்க தான் மகாலட்சுமி. மகாவிஷ்ணுனுடைய பதியாக இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி இந்த கோவில்ல நடுநாயகமா, வலதுபுறத்துல அன்னை பார்வதி, இடதுபுறத்துல சரஸ்வதி அம்பிகையோட நடுநாயகமா மகாலட்சுமி எழுந்தருளி அருள் பாலிக்கிறது ரொம்ப கூடுதல் சிறப்பு. ஸோ இந்த அம்பிகையை பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் 4 கரங்களோட தாமரையோட ரொம்ப அழகா அமர்ந்த கோலத்துல காட்சி கொடுப்பாங்க. ஸோ இந்த அம்பிகையை வழிபட்டு உங்களுடைய எல்லா விதமான சகல செல்வங்களும் கிடைக்கணும் அப்படிங்கிறது நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஸோ அவங்களாம் என்ன பண்ணணும்? இப்போ மகாலட்சுமியை எல்லா நாளுமே கும்பிடலாம். ஸோ மகாலட்சுமிக்குன்னு ஒரு டைம் இருக்கும் இல்லையா?
மணி அடிக்கிறது. அதாவது என்னன்னா அந்த ஒரு ஒவ்வொரு ஓரை இருக்கும். ஆமா. ஒரு நாளைக்கு சூரிய உதயத்தில் ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஹோரையா இருக்கும். அதுல காலண்டர் பார்த்தாலே சுக்கிர ஹோரன்னு ஒரு டைம் போட்டிருப்பாங்க. சுக்கிரன் அப்படின்னாலே கொடுக்கிறவர், கூரையை பிச்சுட்டு கொடுப்பார், சுக்கிர தசை வந்தான்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த சுக்கிர ஹோரையில இந்த மகாலட்சுமிய பூஜை பண்ணி தெரிஞ்ச மகாலட்சுமி ஸ்லோகங்களை சொல்லி குங்குமத்தினால ஒரு 11 தடவை ஓம் மகாலட்சுமி நமக, அது தெரிஞ்சாலும் சொன்னாலே போகும் தெரியாதவங்க அந்த மாதிரி அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை அவங்க உச்சந்தலையிலையும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க வச்சுட்டு வந்தா அவங்களோட ஆயுள் ஆரோக்கியம், அதாவது கணவர் நீண்ட ஆயுளையும் அந்த செல்வ செழிப்பும் கிடைக்குங்கிறது திண்ணம். இன்னும் எவ்ரி வெள்ளிக்கிழமை இரவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7:30லேருந்து 8:30க்குள்ள மாலையில் சாயங்கால விளக்கெல்லாம் ஏற்றிடுறோம். நைட்டு 7:00லேருந்து 8:30 மணிக்குள்ள இந்த வைபோக லக்ஷ்மி பூஜை பண்ணுறது ஒரு உகந்த டைம். அந்த டயத்தில் நான் சொன்ன மாதிரி அந்த மகாலட்சுமி பூஜையை பண்ணிட்டு ஒரு 5 விதமான பொருட்களை கொண்டு சாம்பிராணி போடணும். வெறும் சாம்பிராணி மட்டும் இல்லாமல் புணுகு, ஜவ்வாது, அஜகஜா இந்த மாதிரியான வாசனை திரவியங்கள்லாம் சேர்த்துண்டு அதை வீட்டு ஃபுல்லாக அந்த நறுமணம் பரவுற மாதிரி வச்சு அந்த மகாலட்சுமி வாசனை புஷ்பம், ஜாதியோ முல்லையோ மல்லியோ செண்பக பூ, அது மாதிரி நல்ல நறுமணங்கள் நிறைந்த புஷ்பத்தை சாத்தி ஒரு எலுமிச்சம்பழத்தையும் வச்சு வழிபட்டுட்டு வந்தா அவ்வளவு ஒரு ஐஸ்வர்யம் வீட்டில். ஸோ நம்ம வீட்டுக்குள்ள இருக்க அந்த பேட் வைப்ரேஷன், கெட்ட சக்தி, தீய சக்தி அதெல்லாமே போயிடும். ரொம்ப அழகான ஒரு மகாலட்சுமி ஸ்வரூபம், மகாலட்சுமி அம்சம் வீட்டில். கண்டிப்பா அதாவது இஎம்ஐ கட்டியே முடியல, எங்களுக்கு மாசம் மாசம் இஎம்ஐ கட்டுற தொல்லையே பெரிய தொல்லையா இருக்குது, இப்படி வர்ற காசு இப்படி போயிடுது அப்படின்னு வருத்தப்படுறவங்கலாம் நீங்க சொன்ன இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுனா கூடிய சீக்கிரம் கடன்ல அடைச்சிடலாம் அப்படிங்கறதுல ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. நிச்சயமா. ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம முக்கியமா இன்னைக்கு எல்லாருக்கும் தேவை ஞானம். என்னதான் வந்து சக்தி இருந்தாலும் செல்வம் இருந்தாலும் ஞானம் இல்லைன்னா வந்து அது எல்லாமே விரலை கிடைச்ச நீர் போல வீணா போயிடும். ஸோ ஒரு ஞானத்தோடு இருந்தால் மட்டும்தான் அவரோட ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கும். வாழ்க்கையில் வந்து ஒழுக்கத்தை கொடுக்கக்கூடியவங்க, ஞானத்தை கொடுக்கக்கூடியவங்க சரஸ்வதி அம்பிகை. அந்த அம்பிகையை பார்க்கலாம் வாங்க. கண்டிப்பா. கல்விக்கு அதிபதி சரஸ்வதி தேவி அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்விக்கு மட்டும் கிடையாது, அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்துட்டு இவங்களை வழிபட்டோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப சிறப்புகள் அப்படின்ற மாதிரி கூட நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட சரஸ்வதி அம்மனை பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. சார், சரஸ்வதி அம்மன் பத்தி கல்விக்கு அதிபதி அது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும், அதை பத்தி கூடுதல் தகவல் சொல்லுங்க சார். அதாவது பரமேஸ்வரனுடைய மனைவி பார்வதி தேவி துர்க்கை நம்ம எல்லாருக்கும் தெரியும். மகாவிஷ்ணுடைய மனைவி பத்னி மகாலட்சுமி அம்பிகை அப்படின்னு தெரியும். சரஸ்வதிக்கு இன்னும் சரஸ்வதின்னு தெரியும். அவங்களுடைய கணவர் பத்தி பெரிய எல்லாருக்கும் ஒரு நாலேஜ் இருக்க மாட்டேங்குது, யாரா இருப்பாங்கன்ட்டு. ஆக்சுவலா நான்முக கடவுள் பிரம்மதேவருடைய மனைவி தான் சரஸ்வதி அம்பிகை. அதனாலதான் முப்பெரும் தேவர்கள் மகாவிஷ்ணு, பரமேஸ்வரன் அண்டு பிரம்மா, அந்த 3 பேருடைய மனைவியர் தான் இந்த மூவரும். இந்த முப்பெரும் தேவியர்ல ஞானத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் தான் சரஸ்வதி அம்பிகை. அந்த சரஸ்வதி அம்பிகைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் கூத்தனூர்ல ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் இருக்கு. அந்த கூத்தனூர் சரஸ்வதி கோவில்ல போய் வழிபட்டா அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம். ஸோ இன்னைக்கு வந்து பசங்கள்லாம் இப்போ எல்லாம் தேர்தல் நெருங்கிட்டோம். அடுத்த மாதம்லாம் எக்ஸாம் வந்துடும், 10th 12th அப்புறம் இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே படிச்சிருப்பாங்க. கொஸ்டின் பேப்பரை பார்த்தா அப்படியே ஒரு பிளாக் அவுட் ஆகிடும், மறந்து போயிடும். நல்லா படிச்சேனே, ஏன் எக்ஸாம் வரல அப்படிங்கிறது. அவங்கெல்லாம் வழிபட வேண்டிய ஒரு அற்புதமான தெய்வம் சரஸ்வதி. ஸோ சரஸ்வதிக்கே குருவானவர் லக்ஷ்மி ஹயக்ரீவர். ஸோ லக்ஷ்மி ஹயக்ரீவரையும் மேதா தட்சிணாமூர்த்தியையும் வழிபட்டு அவங்களுடைய அம்சமாக இருக்கக்கூடிய இந்த சரஸ்வதி தேவி வழிபட்டா வாழ்க்கையில் ஒரு கல்வி அறிவோட ஞானத்தோட பெரிய லெவலில் வரத்துக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். ஸோ மாணவர்கள் அவசியம் சரஸ்வதி தேவியை டெய்லி ஒரு நாளைக்காவது வழிபடணும். இதுல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, கூத்தனூர் வரைக்கும் போய் எங்களால் சாமி கும்பிட முடியாதுப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த கோவிலுக்கு வந்து வணங்கலாம். ஏன்னா அவ்வளவு அழகா அம்சமா அம்மையார் வந்து உட்காந்துருக்கிறாங்க. அதை தான் சொல்ல வந்தேன். ஏன்னா திருவாரூர் மாவட்டங்கிற போக முடியாது, சென்னையிலேருந்து போயிட்டு வர முடியாது. ஸோ சென்னையில் இருக்கிற அத்தனை பேரும் நம்ம பக்கத்தில் இருக்கிற மதனதபுரம் துர்கா லட்சுமி சரஸ்வதி கோயிலில் வந்து அந்த ஒரு ஞானத்தோட ரொம்ப அழகா வீட்டில் இருக்கக்கூடிய சரஸ்வதியை கண்குளிர கண்டு அவங்கள மனமுருகி பிரார்த்தனை பண்ணா நிச்சயமா அவங்க எதிர்பார்த்தோட பெரிய ரிசல்ட்டை அந்த தேர்வில் எதிர்பார்க்கலாம். இந்த அம்பிகை நிச்சயமா அதை கொடுப்பாங்க எல்லாருக்குமே. ஸோ அதுக்கு உதாரணம் தான் இந்த இவ்வளவு பேர் பக்தர்கள் தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அம்பிகையை வந்து ஒரு ஞானத்தோட லட்சணத்தோட இருக்கிற இந்த அம்பிகையை எவ்வளவு தரிசனம் பண்றது பாக்கியம். அதுவும் இன்னைக்கு புதன்கிழமை, பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதும்பாங்க. புதன் வந்து எப்படின்னா கல்விக்கு அதிபதியான ஒரு நாள். அந்த புதன்கிழமை இன்னைக்கு நிக்கிறதே நம்ம கூடுதல் சிறப்பு. இந்த புதன்கிழமையில எல்லாம் வல்ல இந்த சரஸ்வதி அம்பிகையினுடைய பாலாபிஷேக தரிசனம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் மிகப்பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் இங்க இருக்கிற இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் கிடைக்கணுங்கிறத நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.
கண்டிப்பா. இன்னைக்கு ஒரு திவ்ய தரிசனம் நேர்களுக்கு வந்துட்டு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம், மிகப்பெரிய ட்ரீட்னே கூட சொல்லலாம். ஏன்னா வந்து சரி. முப்பெரும் தேவியரை வந்து ஒரே இடத்துல வந்து பார்த்து தரிசனம் பண்ணி பாலாபிஷேகத்தெல்லாம் நம்ம வந்து காட்டியிருக்கோம் அப்படின்னும் போது கண்டிப்பா நேர்கள் ரொம்ப ரசிப்பாங்க. நம்ம அடுத்தபடியாக எல்லாரும் வீற்றிருக்கக்கூடிய முருகன் அவர்களை வந்து பார்க்கணும். கண் கண்ட தெய்வம் கலிய ஒரு நிச்சயமா. கடவுள் பார்க்கலாமா? வாங்க. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்ல, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாலுமே கண் கண்ட தெய்வம் நம்ம முருகனை வந்து இறுக்கமா பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனையும் போயிடும். நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை. நம்மளும் நிறைய வாழ்க்கையில அனுபவப்பட்டிருப்போம். இந்த முருகனை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். சார் சொல்லுங்க சார், இந்த முருகனர் சிறப்புகள். ரொம்ப அழகா சொன்னீங்க கவிதா. இன்னைக்கு டேட்ல வந்து முருகப்பெருமான் அப்படின்னா உலகத்துல இருக்க எல்லாருமே அப்படியே மனமுருகி வந்து சரணாகதி அடைஞ்சாங்க. ஆமா. ஸோ இந்த கலியுகத்துல வந்து எல்லா கஷ்டத்தையும் அவருடைய வேல் வச்சு நம்மளை தகர்த்தெறிகிற மாதிரியான அந்த கஷ்டத்தெல்லாம் தகர்த்தெறிஞ்சிடுறாரு. ஸோ அப்பேற்பட்ட முருகப்பெருமானை வந்து தரிசனம் பண்றது அப்படிங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையில எல்லா சௌக்கியங்களும் சகல சௌபாக்கியம் கிடைக்கும். இந்த மதுராந்தகபுரம் துர்காலட்சுமி சரஸ்வதி ஆலயத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் முருகனை பார்க்கறதுக்கே கண்கோடி வேணுங்க. கண்டிப்பா. நம்ம இங்கேருந்து திருச்செந்தூர் போய் தமிழ்நாட்டோட கடைக்கோடியில் இருக்க திருச்செந்தூர்ல பார்க்கறதுக்கு பதிலா நம்ம தலைநகரத்தில் இருக்க சென்னையில இந்த மதுராந்தகபுரத்தில் இருக்க திருச்செந்தூர் முருகனை பார்க்கறதுங்கிறது அவ்வளவு ஒரு சிறப்பு. ஸோ முருகன் அப்படின்னாலே அழகன் என்ற பொருள். 6 முகன், அந்த 6 முகன் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்லேருந்து 6 தீப்பொறிகளா வளர்ந்து அந்த 6 குழந்தைகள் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு அதை அன்னை பார்வதி தேவி அந்த 6 குழந்தையை கட்டி அணைச்சு ஒன்னா சேர்த்தாங்க பாருங்க. அதுதான் ஸ்கந்தன். 6 முகத்தையும் ஒரு முகமா மாத்தினதான் ஸ்கந்தன் ஒரு பேரு. கார்த்திகை பெண்கள் வளர்த்ததுனாலதான் அவரை கார்த்திகேயன் அப்படின்னு கூப்பிடுறோம். ஸோ முருகன் எல்லாருக்குமே தெரியும். இப்படி பல நாமங்கள் அழைச்சாலும் திருச்செந்தூர் முருகனுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு. சூரனையே சம்ஹாரம் பண்ணி வெற்றி வேந்தனா அன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் கடற்கரையில ரொம்ப அழகான அந்த கிழக்கு திசை நோக்கி உட்காந்து அருள் பாலிச்சிட்டு இருக்காரு. இங்கேயும் அதே இடத்துல கிழக்க பார்க்க கையில வந்து அந்த வீர வேலோட நமக்கும் அருளாட்சி கொடுத்துட்டு இருக்காரு. நிச்சயமா இந்த முருகனை வேண்டி, அதுவும் குறிப்பா செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகனுக்கு ரொம்ப 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 விசேஷம். வாய்ப்பு இருக்கு எல்லாரும் செவ்வாய்க்கிழமையில வந்து திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்ணலாம். அவங்களோட பிரார்த்தனைகள் சொல்லலாம். 7 வாரமோ 11 வாரமோ அவங்க வந்தாங்கன்னா அவங்களோட பிரார்த்தனைகள் நிச்சயமா நிறைவேறும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முருகனுடைய திதி எல்லாருக்குமே தெரியும், சஷ்டி திதி. அந்த சஷ்டி சுக்லபக்ஷ சஷ்டி திதி அப்படின்னா வளர்பிறையில வரக்கூடிய சஷ்டி திதி. அமாவாசை கழிச்சு 6ஆம் நாள், அதான் சஷ்டி அன்னைக்கு. அவர் 6 முகம் அப்படிங்கறதுனால 6 வாரம் தொடர்ந்து வந்து 6 வாரமும் சிகப்பு அரளி புஷ்பம் வாங்கி கொடுத்து, பால் பாக்கெட் வாங்கி கொடுத்து, பால் அபிஷேகத்தை கண்டு கழிச்சதுக்கு அப்புறம் அந்த அலங்காரத்தை தரிசனம் பண்ணா நிச்சயமா அவங்க நினைச்சது நடந்துரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முருகனோட நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். ஒவ்வொரு மாசமும் கிருத்திகை வரும். அந்த கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு வந்து பாக்குறது இன்னும் கூடுதல் சிறப்பு. ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் போய் வாசல் வரைக்கும் போயிட்டனால சாமியை பார்க்க முடியல, திரும்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்பட்டு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உண்மையில இந்த கோவிலுக்கு வந்தாங்கன்னா எவ்வளவு நேரம் வேணாலும் முருகனை கண் குளிர பக்கத்திலேயே உட்காந்து பாத்துக்கலாம். அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு அழகான ஒரு முருகனை வந்துட்டு கண் குளிர வந்துட்டு இந்த திவ்ய தரிசனம் சேனல் மூலியமா வந்துட்டு நம்ம நேயர்களும் பார்த்துட்டாங்க. எங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சது வந்துட்டு ரொம்பவுமே வந்துட்டு சேனலுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். உண்மையில கண்டிப்பா இன்னைக்கு வந்து எந்த யூடியூப் திறந்தாலும் முருகன் வச்சா அது மில்லியன் கணக்குல வியூஸ் போகுது. நம்ம சென்னையில பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து எம்ஜிஆர் இருக்கக்கூடிய அந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் பார்த்திருப்பீங்க நீங்களே. அவ்வளவு பெரிய ஒரு பிரபலமா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்க வராங்க. இன்னைக்கு தேதியில வந்து வடபழனி முருகனோ, சிறுவாபுரி முருகனோ, ஆண்டார்குப்பம் முருகனும், இப்படி பக்கத்துல திருப்பூர் முருகனும் எதையுமே நம்ம பக்கத்துலயே உடனே பார்க்க முடியாது. ரொம்ப 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 மக்கள் அவ்வளோ பக்தர்கள் வர தொடங்கிட்டாங்க. ஸோ அங்க போனாலும் நிச்சயமா ஒரு அருள் கிடைக்கும். ஏன்னா ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயம்ங்கிற ஒரு சிறப்பு இருக்கு. ஆனாலும் முருகன் வந்து தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். இங்கே இருக்கக்கூடிய அந்த துர்காலட்சுமி சரஸ்வதி கோவில்ல திருச்செந்தூர் முருகனா இருக்க எழுந்தருள் அருள் பார்க்கிற இந்த முருகனையும் வந்து தரிசனம் பண்ணா அதே பலன், அதே இது நிச்சயமா அவங்களுக்கும் கிடைக்கும். ஸோ எல்லாருக்கும் அது கிடைக்கணும் நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக சார். இந்த சேனல் மூலியமா வந்துட்டு முருகனோட அருளும், முப்பெரும் தேவியருடைய அருளும், விநாயகருடைய அருளும் பரிபூர்ணமா வந்துட்டு நம்ம நேர்களுக்கு வந்து கிடைக்க போகுது. கண்டிப்பா வந்து இந்த சேனலை வந்து நீங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய கோவில்கள், நிறைய சிறப்புகள் பத்தி எல்லாம் இனி வரும் காலங்களில் நம்ம போட்டுக்கிட்டே இருக்க போறோம். அடுத்தது எல்லாரும் கும்பிட்டாச்சு, நவ கிரகங்கள் அவங்கள விட முடியுமா? கண்டிப்பா எல்லோருடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகங்கள் அவங்கள பத்தி நம்ம பார்த்துடலாம். வாங்க. மனிதனுடைய வாழ்க்கையை வந்துட்டு நிர்ணயிக்கக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். யாருக்கு என்ன நடக்கணும், என்ன கிடைக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய கிரகங்கள் இவங்களை வந்து இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. சுருக்கமா எங்களை பத்தி சொல்லுங்க. நிச்சயமா ஒவ்வொரு கோயிலுமே நவகிரகங்கள் ரொம்ப பிரதானமா இருக்கும். ஒவ்வொரு மனிதனுடைய நடக்கிற நல்லது கெட்டது எல்லா விஷயத்திலையும் இவங்க 9 பேர் தான் நம்மளுடைய ஜாதக பிரகாரமா அவங்களுடைய ஒரு மூமெண்ட்டை வச்சுதான்
ஜோதிடமே கணிக்கிறாங்க. அப்படிப்பட்டதுல இந்த நவகிரகங்களுக்கெல்லாம் ஹெட்டா இருக்க தலைமையா இருக்கக்கூடியவர் தான் சூரிய பகவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது சந்திர பகவான் சோமம், 3வதாக அங்காரக பகவான் செவ்வாய், 4வதாக புத பகவான், 5வதாக குரு பகவான், 6வதாக சுக்கிர பகவான், 7வதாக சனி பகவான், 8வதாக ராகு பகவான், 9வதாக கேது பகவான். இந்த 9 பேர் தான் நவகிரகங்கள். இந்த நவகிரகங்களை வச்சு தான் நம்ம எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட நவகிரகங்களை இப்போ தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். அதை விட இந்த கோவிலுடைய கும்பாபிஷேகம் நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே, கடந்த மாதம் 28ஆம் தேதி ரொம்ப சிறப்பாக நடந்ததுன்னு. அந்த கும்பாபிஷேகம் தொடர்ந்து 29ஆம் தேதி முதல் மண்டலாபிஷேக பூஜைங்கிறது ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. ஸோ 48 நாளைக்கு நடக்கணும் இந்த மண்டலாபிஷேக பூஜை. அந்த 48 நாள் வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா, மூலவர்கள் எல்லா மூலவருக்கும் வெறும் பாலாபிஷேகம் மட்டும்தான் பண்ணுவாங்க. வேற எந்த அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. நம்ம 13-14 வகையான திரவியங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி திரவியங்கள் அபிஷேகங்கள் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த விக்கிரகங்கள்ல அஷ்டபந்தன மருந்து சாத்தியிருப்பாங்க. கீழே விக்கிரகத்துக்கு அடியில வந்து நிறைய பொன் பொருள்லாம் வச்சிருப்பாங்க. பஞ்சலோகங்கள்லாம், தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியங்கள்லாம் வச்சிருப்பாங்க. அதோட முக்கியமா ஒரு எந்திரம் இருக்கும். அந்த சுவாமிக்கு அந்த பவர், அந்த கலசம் கோபுரம் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த கோபுரத்துல இருக்க கலசத்துக்குள்ளேயும் அதுலேருந்து நேரா அந்த சுவாமியோட பீடத்துல இருக்கும். இது அதனாலதான் அந்த தர்பகயிறு வந்து கலசத்திலேருந்து கீழே கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இந்த யாகசாலை பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த யாகசாலையில இருந்து ஒரு தர்பகயிறு சுவாமிக்கு போகும். ஸோ 3 நாள் யாகம் பண்ணுவாங்க. அந்த யாகசாலையினுடைய இந்த அக்னி மூலியமா பண்ண யாகங்கள் எல்லாமே அந்த தர்பகயிறு மூலியமா சுவாமிக்கு போகும். அப்படியே மேல கலசத்திலையும் வச்சிருப்பாங்க. இந்த யாகத்திலேருந்து கலச யாக குண்டத்திலேருந்து கிளம்பி குடங்கள்லாம் நேரா மேல போகும். அந்த கலசத்து மேல அந்த புனித நீர் ஊட்டுறப்ப அதான் அபிஷேகம் சொல்ற கும்பாபிஷேகம், கும்பத்துக்கு அபிஷேகம். அந்த அபிஷேகம் அந்த பவர் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும் கலசத்துக்கு. ஸோ கலசத்துலேருந்து அடுத்த கயிறு நேரம் சுவாமிக்கு இருக்கும் மூலவருக்கு. அந்த கும்பத்தில் இருக்க கலச கயிறு தர்ப கயிறு வழியே நேராக சுவாமிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் பவர். ஸோ ஒரு கோவிலில் ஆகம இதுபடி எல்லாத்தையும் பண்ணி பவர் கொடுத்துருவாங்க சுவாமிக்கு. அது பவரோட இருக்கும். நமக்கு மனுஷருக்குலாம் ஒரு ஆயில் இருக்க மாதிரி ஒரு கோவிலுக்குன்னா 12 வருஷத்துக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணணும்னு இருக்கு. அந்த 12 வருஷம் அந்த பவரோட இருக்கும். அதிகபட்சம் ஒரு கிரேஸ் பீரியடா இருக்கும். தேவைப்பட்டா ஒரு 2-3 வருஷம். ஏன்னா நிதி திரட்டுறதுல ஒரு சிரமம் இருக்கும் இல்லையா, அதனால எல்லாத்தையும் வசூல் பண்றது ஒரு 15 வருஷம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இது 3வது தடவை அதை கட்டி முடிச்சாங்க. நிறைய ரெனோவேஷன்லாம் பண்ணி கிரானைட்லாம் போட்டு ரொம்ப பிரமாதமாக மாற்றிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மாத்திரப்ப என்ன பண்ணுவாங்க, முதல்ல வந்து ஏற்கனவே இருக்கிற கோவிலில் இருக்கிற மூலஸ்தானம் இருக்கு இல்லையா, எல்லா சுவாமி பவரோட இருக்கும். அந்த பவரை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் இல்லையா, இந்த அத்தி மரத்தில் அந்த சுவாமியோட உருவத்தை வரைவாங்க. அதை வரைஞ்சு அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு, ஆகம விதிப்படா. அந்த மந்திரம் மூலியமா அந்த சுவாமியோட பவர் அந்த பலகைக்கு மாத்துவாங்க. அந்த பலகைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும் அந்த பவர். ஒரு தனியா ஒரு இடத்துல கொண்டு எல்லா சுவாமியோட பவரையும் வாங்கி அங்க வச்சிருவாங்க. ஸோ இந்த திருப்பணி பாலாலயம் ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அன்னையிலேருந்து அந்த சுவாமிக்கு பூஜை, சாப்பாடு எல்லாமே அபிஷேகம் கிடையாது. மற்ற எல்லாம் அந்த ரூம்ல இருக்க அந்த பலகைக்கு தான் நடக்கும். ஸோ அங்கதான் சுவாமி இருக்கும். பழைய மாதிரி அது எல்லாமே கல்லாதான் இருக்கும். எல்லா வேலையும் முடிப்பாங்க. அதனாலதான் ஒர்க் பண்றவங்களாம் உள்ள போய் வேலை பண்ணுவாங்க. எல்லா வேலையெல்லாம் முடிச்சு ஸ்தபதி பஞ்சவர்ணங்கள்லாம் தீட்டி கோவில் முழுசா ரெடி ஆனதுக்கு அப்புறம் கும்பாபிஷேக தேதி குறிப்பாங்க இல்லையா, அந்த கும்பாபிஷேக தேதி குறிச்சு இப்ப பாக்குறீங்களே, இதுதான் இந்த யாகசாலைன்னு பேரு. இந்த இவ்வளவு கலர்ஃபுல்லா யாகசாலையும் கட்டணும்னா பஞ்சவர்ணம், அதாவது கோவில்கள் வந்துனாலே கலர் தான் இருக்கிற, எல்லா கலர் இருந்தாதான் அவ்வளவு கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அந்த மாதிரி பஞ்சவர்ணத்திலே இந்த யாகசாலையை ரெடி பண்ணி ஒவ்வொரு சுவாமிக்கும் தனித்தனியா அக்னி குண்டம், அதுல ஒவ்வொரு குண்டத்திலையும் அந்தந்த சுவாமி எழுந்தருளை பண்ணி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 4 காலம், 6 காலம், 8 காலம், 10, 12 காலம் வரைக்கும் பண்ணுவாங்க பெரிய கோவில்கள்லாம், 1000 காலத்து கோவில்கள்லாம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க 4 கால யாகசாலை பூஜை நடந்தது. ஸோ இதை விட்டு கடந்த 23ஆம் தேதியே, ஜனவரி 23ஆம் தேதியே ஆரம்ப கால இந்த பூஜைகள்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. பிரதான பூஜைகள் முதற்கால யாகசாலை பூஜைங்கிறது கடந்த மாதம் ஜனவரி 26ஆம் தேதி மாலை 6 மணிக்கு முதல்ல தொடங்குச்சு. 27ஆம் தேதி கிழமை 2வது காலம் நடந்தது. 27ஆம் தேதி மாலை 3ஆம் காலம், 28ஆம் தேதி காலை 4வது காலம் யாக பூஜையெல்லாம் முடிந்து அந்த யாகசாலையில பூர்ணாவதி பண்ணதுக்கு அப்புறம் இங்க வச்சிருந்த கலசங்கள்லாம் வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த கலசங்கள்ல இருந்து இந்த தர்பகயிறு நேரம் மூலஸ்தானத்துக்கும் கோபுரத்துக்கும் கொண்டு போயிருப்பாங்க. சோ இதுல அத்தனை சிவாச்சாரியார்கள், வேத விற்பனர்கள்லாம் மந்திரங்களை முழங்கி அவ்வளோ மந்திரங்களே அந்த உரி ஏத்துவாங்க அந்த குடத்துக்குள்ள. அந்த குடத்துக்குள்ள அத்தனை மந்திரங்களும் அந்த தர்ப வழியா உள்ள இருக்கும். அந்த பவர் அப்படியே அவங்க கூட்டிட்டு போய் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க கும்பாபிஷேகம் பண்ணி வச்சு கலசத்துல. அந்த புனித நீர் கலசத்துல பட்டவன அந்த பவர் கலசத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த கலசத்திலேருந்து நேரா இன்னொரு தர்பகயிறு சுவாமியோட இடுப்பை சுத்தி வச்சிருப்பாங்க. கலசத்திலேருந்து சுவாமிக்கு வரும் அந்த கயிறு. ஸோ
திருப்பியும் அவங்க வாங்கினாங்க பாருங்க இந்த பழைய பவர், அந்த பவர் முழுக்க திருப்பியும் சுவாமிக்கு போய் சேர்ந்துரும். சோ முத நாளே பாத்தீங்கன்னா அந்த அஷ்டபந்தன மருந்துன்னு ஒண்ணு சாத்துவாங்க. அதுக்கு சாத்துறதுக்கு முன்னாடியே விக்கிரகத்தை புதுசா வைக்கிறப்ப அது கண் திறக்கிறப்ப அதுக்கு அடியில வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நவர ரத்னங்கள்லாம் போட்டு பஞ்சலோகங்கள்லாம் வச்சு அதை பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்த 48 நாள் மண்டலாபிஷேகத்துல மற்ற திரவியங்கள்லாம் பட்டினா அந்த அஷ்டபந்தன மருந்து வீணா போயிடும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு மண்டலத்துக்கு ஒன்லி பால் மற்றும் பன்னீர் அபிஷேகம் மட்டும் தான் பண்ணுவாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் 48 நாள் இந்த மண்டலாபிஷேக பூர்த்திக்கு அப்புறம் தான் பழையபடியே 13, 14, 15 வகையான திரவியங்கள்னால எல்லாத்துக்கும் அபிஷேகம் நடக்கும். இப்ப 29ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து நாள்தோறும் காலம்பரத்துல மண்டலாபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. ஸோ விருப்பப்படுறவங்க இந்த ஆலயத்துக்கு வந்து அலுவலகத்தை தொடர்பு கொண்டு எந்த தேதி ஃப்ரீயா இருக்கோ அந்த தேதியில அவங்களுடைய அந்த மண்டலாபிஷேக பூஜையை வச்சுக்கலாம். அந்த மண்டலாபிஷேக பூஜை பண்ணா என்ன பலன் அப்படின்னு கேட்டா ஒரு கும்பாபிஷேகம் பண்ண பலன் அப்படி கிடைக்கும். ஒரு கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பலனே கிடைக்கும். ஆமா, அதனாலதான் வந்து எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கணும். சோ செல்வந்தர்கள் வந்து லட்சக்கணக்கு கோடிக்கணக்கில் கொடுத்துருவாங்க. நான் வந்து வேலைக்கு போய் என்னால முடிஞ்சதை கொடுக்க முடியும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு நாள் கும்பாபிஷேகம் பணம் கட்டி பண்ணா நல்லது. பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா கோவில் கும்பாபிஷேகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 48 நாளுக்குள்ள வந்து கோவிலுக்கு வந்து போகணும், ரொம்ப விசேஷம், ரொம்ப சக்தியானது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. அதற்கான தீர்வு தெளிவு வந்து எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்குது, ஏன் வரணும் அப்படிங்கிறது. உண்மையிலேயே நான் இங்க வந்து பார்த்ததுமே வந்துட்டு ரொம்ப ஒரு பிளசண்டான ஒரு இடம். இப்படி ஒரு மாநகரத்துல இவ்வளவு ஒரு அமைதியான சூழ்நிலையில ஒரு நல்ல ஒரு தியானம் கூட பண்ணலாம் போல உட்காந்து, அந்த அளவுக்கு ஒரு பின் டிராப் சைலண்டா இருக்கு. திருச்செந்தூர் முருகன் ஆகட்டும், முப்பெரும் தேவியர் ஆகட்டும், விநாயகர் ஆகட்டும், நவகிரகங்கள் ஆகட்டும், கண்டிப்பா வந்து இதெல்லாம் வந்து நீங்களாம் வந்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா இந்த கோவிலோட அமைப்பு அந்த மாதிரி இருக்குது. உள்ள வரும்போதே ஒரு மன நிறைவோட வந்தோம், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்களும் அந்த ஃபீலை வந்து உணர்வீங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த கோவிலோட சிறப்புகள் என்ன, இந்த கோவிலோட விசேஷங்கள் என்ன, முப்பெரும் தேவியரை பத்தின வரலாறு என்ன, முருகன் எப்படியெல்லாம் இருக்கிறாரு அப்படிங்கிறத பத்தியும், கோவில் கும்பாபிஷேகம் எப்படி நடத்தணும், எப்படி நடந்தது, அதுல வைக்கக்கூடிய சூட்சும ரகசியங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத எங்க நேயர்கள்கிட்ட ரொம்ப தெளிவா பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுடைய இந்த நேர்காணலுக்காக ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி கவிதா.